பேரவைத் தலைவர் அவர்களே, 2025-2026 ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கிறேன். துணை மானிய கோரிக்கைகளை விளக்கி கூறும் விரிவான அறிக்கையினை இம்மாமன்றத்தின் முன் வைக்கின்றேன். இந்த அவையில் வைக்கப்பட்டுள்ள இந்த துணை மதிப்பீடுகள் மொத்தம் 43,082.99 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கத்திற்கு வகை செய்கின்றன. இதில் 35,562.66 கோடி ரூபாய் வருவாய் கணக்கிலும் 4,548.71 கோடி ரூபாய் மூலதன கணக்கிலும் 2,971.62 கோடி ரூபாய் கடன் கணக்கிலும் அடங்கும். 2025 ஆண்டு அக்டோபர் திங்கள் 15ஆம் நாளன்று 2025-26 ஆண்டிற்கான முதல் துணை மதிப்பீடுகள் சட்டமன்ற பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட பின்னர் புதுப்பணிகள் மற்றும் புது துணைப்பணிகள் குறித்து ஒப்பளிப்பு செய்யப்பட்ட செலவினங்களுக்கு சட்டமன்ற பேரவையின் ஒப்புதல் பெறுவது துணை மதிப்பீடுகளின் முக்கிய நோக்கமாகும். துணை மதிப்பீடுகளில் கூடுதல் நிதி ஒதுக்கம் தேவைப்படும் சில முக்கிய இனங்கள் வருமாறு: மானிய கோரிக்கையின் 13 உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு, கூட்டுறவு, உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அனைத்து அரிசி பெறும் குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் 2026 ஆண்டின் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 3000 ரூபாய் வழங்குவதற்காக 6,957.05 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கை 53 சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 2026 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் பயனாளிகளுக்கு தலா 5000 ரூபாய் வழங்குவதற்காக கூடுதல் நிதியாக 3,913.32 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கை 16 நிதித்துறை 2025-26 ஆண்டில் உத்தரவாத மீட்பு நிதிக்கு மாற்றப்படுவதற்காக 3,086.8 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. மானிய கோரிக்கை 48 போக்குவரத்து துறை நடப்பு நிதியாண்டில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பணிபுரிந்து இயற்கை எய்திய ஓய்வு பெற்ற மற்றும் தன்விருப்ப ஓய்வு பெற்ற ஊழியர்களின் ஜூலை மாதம் 2023 முதல் மார்ச் மாதம் 2026 ஆண்டு வரையிலான ஓய்வுகால பணப்பலன்களை வழங்குவதற்காக மாநில போக்குவரத்து நிறுவனங்களுக்கு வட்டியில்லா வழிவகை முன்பகம் வழங்குவதற்கு 3,285.03 கோடி ரூபாய் அரசு அனுமதித்துள்ளது. துணை மதிப்பீடுகளில் 1,611.54 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மீத தொகை மானியத்தில் மறு நிதி ஒதுக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் உள்ள 2025-26 ஆண்டிற்கான இறுதி துணை மதிப்பீடுகளை இம்மாமன்றம் ஏற்று இசைவளிக்க வேண்டுகிறேன். வணக்கம். 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மற்றும் 2026-27 ஆண்டிற்கான வேளாண்மை இடைக்கால நிதிநிலை அறிக்கை ஆகியவற்றின் மீதான பொது விவாதத்திற்கு பதிலுரை மாண்புமிகு நிதி மற்றும் சுற்றுச்சூழல் அண்ட் கால்நிலை மாற்றுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-27 ஆண்டிற்கான இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்திற்கு இம்மாமன்றத்தில் பதிலளிக்கவும் 3 முறை இம்மன்றத்தில் நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்யவும் அரியதொரு வாய்ப்பினை எனக்கு வழங்கியுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் தாய் ஒக்கும் அன்பின் தவமொக்கும் நலம் பயப்பின் என்னும் கம்பனின் வரிகளுக்கு ஒப்ப தாயாய் நின்று தமிழ்நாட்டை காக்கும் தனிப்பெருமை கழக தலைவர் அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் உறங்கும் திசை நோக்கி தொழுது வணங்குகிறேன். நம்முடைய தலைவர்களுடைய தோளோடு தோள் நின்று தனையனாய் மட்டுமல்லாமல் தலகர்த்தராவும் நின்று இளைஞர் படையினை வழிநடத்தும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இம்மாமன்றத்தில் எங்களுக்கெல்லாம் அறிவுரை வழங்கி நெறிப்படுத்தும் அவைத்தலைவரான தங்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், முன்வரிசை தலைவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இடைக்கால நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு நல்ல கருத்துக்களை வழங்கிய மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. இந்த மாமன்றத்திற்கு தொடர்ச்சியாக என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியிருக்கக்கூடிய திருச்சுழி சட்டமன்றத்தினுடைய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய வாக்காளர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வணங்கி தெரிவிக்க விரும்புகிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, 2026-26 ஆண்டிற்கான இடைக்கால வரவு செலவு திட்டத்தின் மீது நடைபெற்ற விவாதத்தில் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய மேலான கருத்துக்களை இம்மாமன்றத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்த கருத்துகளுக்கு அவ்வப்போது மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் மட்டுமின்றி நிதித்துறை பொறுப்பினை வகிக்கும் நானும் உரிய விளக்கங்களை இந்த மன்றத்தில் அளித்துள்ளேன். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சியை இந்த நாட்டு மக்களும் எதிர்கால தலைமுறையும் எவ்வாறு சீர்தூக்கி பார்த்து எடை போடுவார்கள் என்பது குறித்து சில கருத்துக்களை
என்னுடைய பதிலுரையாக உங்கள் முன்னால் வைக்க விழைகிறேன். எரிகின்ற எங்கள் நெஞ்சமேல் ஆணை, எரிகின்ற எங்கள் நெஞ்சமேல் ஆணை, இனி எங்கள் ஆட்சி இந்நாட்டில் என்ற நெஞ்சுறுதியுடன் பாடிய புரட்சி கவிஞர் பாரதிதாசன் வரிகளுக்கு உயிர் தரும் ஆட்சி இந்த ஆட்சி. சமூக நீதி. தந்தை பெரியார் வழியில் வந்த இந்த திராவிட மாடல் அரசு சமூக நீதியை நிலைநாட்டிட தொடர்ந்து பாடுபட்டு வருகிறது. தமிழ்நாட்டை கடந்த 1 நூற்றாண்டு காலமாக சமூக நீதி பாதையில் நடைபெற்றிட வழிநடத்தி அதன் மூலம் மதவாத அரசியலை தடுத்து நிறுத்திய பெருமை தந்தை பெரியார் அவர்களையே சாரும். தமிழ்நாட்டின் எல்லையில் தந்தை பெரியார் இன்னமும் காவல் காத்து வருகிறார் என்ற ஒரு செய்திதான் வடக்கிலிருந்து வரும் புழுதி காற்றை தடுத்து நிறுத்துகிறது. தமிழ்நாடு 1 நூற்றாண்டுக்கு மேலாக ஏன் தனித்துவமாக சாதி மத பாகுபாடுகளுக்கு இடம் கொடுக்காமல் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்று யோசித்து பார்த்தால் அதற்கெல்லாம் ஒரே காரணம் சமூக நீதி அடிப்படையிலான திராவிட மாடல் அரசின் கொள்கைகள்தான். தந்தை பெரியார் போன்றே தாமாக சிந்தித்து சிறந்த கருத்துக்களை தெரிவிக்கும் மாபெரும் சிந்தனையாளர்கள் நம்மிடையே தோன்றியது தமிழ்நாட்டிற்கு கிடைத்த ஒரு அரிய நல்வாய்ப்பாகும். தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பண்டிதருக்கும் பாமரருக்கும் ஏற்ற வகையில் சமூக நீதி உரையாடலாக நிகழ்த்தி காட்டியவர் பேரறிஞர் அண்ணா. தந்தை பெரியாரின் சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். இந்த முப்பெரும் தலைவர்களின் வழிவந்து தமிழ்நாட்டின் வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு சவால்களையும் நெருக்கடிகளையும் இந்த காலகட்டத்தில் எதிர்கொண்டு தமிழ்நாட்டின் சமூக நீதி பயணத்தை தொடர்ந்து நிகழ்த்தி வருபவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பெரியாரின் சிந்தனை, அண்ணாவின் சொல், கலைஞரின் செயல், முதல்வரின் உழைப்பு என்ற இந்த 4 தலைவர்களின் தனிப்பெரும் தன்மையால் தான் தமிழ்நாட்டு மக்கள் நாள்தோறும் நிம்மதியாக உறங்கச் செல்கிறார்கள். சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கோடு தனது தள்ளாத வயதிலும் உழைத்திட்ட தந்தை பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் ஒன்றை முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எடுத்திட முயன்றார். அது அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டம். எனினும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு பல தடைகள், சோதனைகள் வந்தன. அவற்றையெல்லாம் கடந்து இந்த அரசு பதவியேற்ற 100வது நாளிலேயே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற திட்டத்தின் கீழ் முறையாக பயிற்சி பெற்ற 29 அர்ச்சகர் பள்ளி மாணவர்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு திருக்கோவில்களிலும் பணியமர்த்தப்பட்ட வரலாற்று நிகழ்வு நடைபெற்றது. அது மட்டுமல்ல, அன்றைய தினம் பணி நியமனம் பெற்ற பெண் ஓதுவார் ஒருவர் சென்னை அருகிலே உள்ள மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் திருக்கோவிலில் அடுத்த நாள் காலை பொழுதில் தேமுதிர தமிழோசையுடன் மனமுருகி பாடிய தேவார பாடுகள் உலகெங்கும் எதிரொலித்தன. தந்தை பெரியார் நெஞ்சில் தைத்த முள்ளை அகற்ற முயன்ற தந்தையின் முயற்சியை தனையன் வெற்றிகரமாக முடித்து வைத்தார். சமூக ஏற்றத்தாழ்வுகளை அகற்றிடும் நோக்கில் முன்வைக்கப்படும் சமூக நீதி கருத்துக்களின் புதிய பரிமாணங்களை வகுத்திடும் நோக்கில் பெண்கள், பழங்குடியினர், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உரிய பங்கினை இந்த அரசு தொடர்ந்து வழங்கி வந்திருக்கிறது. சமூக ஏற்றத்தாழ்வும் ஏழ்மையும் ஒன்றிணைந்தால் ஏற்படும் விளைவுகள் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கான சிறப்பு நலத்திட்டங்கள், வட சென்னை வளர்ச்சி திட்டம், கலைஞர் கைவினை திட்டம் என பல புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வந்து கொண்டிருக்கிறது நமது அரசு. ஒரே வரியில் சொல்ல வேண்டுமென்றால் சமூக நீதி காக்க நமது அரசு என்றென்றும் தொடர்ந்து போராடும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மகளிர் நலன். மாண்புமிகு முதலமைச்சர்கள் பதவியேற்ற அன்றே முதல் கையெழுத்திட்ட கோப்புகளில் ஒன்று மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து வசதியை கொடுக்கும் மகளிர் விடியல் பயண திட்டம். பெண்கள் தங்களுடைய பிறந்த வீட்டிற்கு செல்வதற்கு கூட கணவன்மார்களின் அனுமதியை எதிர்நோக்கிய இந்த காலம் மாறி பெண்களுக்கான பொருளாதார சுதந்திரத்தை அளிக்கும் வகையில் அவர்களின் சிறகுகள் விரிந்து சுதந்திர பறவைகளாக பயணம் செய்திடும் வாய்ப்பை வழங்கியவர் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அதனால்தான் இன்றும் கிராம பகுதிகளில் விடியல் பயணம் மேற்கொள்ளும் பெண்கள் பெருமையோடு குறிப்பிட்டு சொல்கிறார்கள், நாங்கள் பயணம் செல்வது ஸ்டாலின் பஸ்ஸில் என்று. நாட்டிற்கே வழிகாட்டியாக 1,31,00,000 பெண்களுக்கு அவர்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் மாதா மாதம் 1000 ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை திட்டம் நாட்டிற்கே முன்னோடியாக விளங்குகிறது. பெண் குழந்தைகள் உயர்கல்வியை தொடர வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அறிமுகப்படுத்தப்பட்ட புதுமை பெண் திட்டம். பெண்கள் என்றாலே காலாகாலத்தில் திருமணம் செய்து வைக்கப்பட வேண்டியவர்கள் என்ற நிலை மாறி அவர்கள் திருமணத்திற்கு வாங்க வேண்டிய தங்கத்தின் விலை குறித்து பெற்றோர்கள் கவலைப்படும் நிலை மறைந்து பெண் குழந்தைகள் கல்வி பயில வேண்டும், அதுவும் உயர்கல்வியை தவறாது பெற வேண்டும், மிகச்சிறந்த பணி வாய்ப்புகளை அவர்கள் பெற்றால்
அவர்களை திருமணம் செய்து கொள்ள ஆண்கள் வரிசையில் வந்து நிற்பார்கள் என்ற நிலை இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அந்த வகையில் நமது முதலமைச்சரின் முன்னிப்பில் பழமைவாத கருத்துக்களை மாற்றி மகளிர் நலன் காக்க விரிவான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. கடைக்கோடி கிராமங்களிலிருந்து பணி நிமித்தம் நகரங்களை நோக்கி வரும் பெண்களின் பாதுகாப்புக்காக தங்கும் வசதி கொண்ட தோழி விடுதிகள் மாவட்டம் தோறும் அமைக்கப்பட்டு வருகின்றன. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வங்கிக் கடன் அளிப்பதில் நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் பத்திரப்பதிவில் சலுகை கட்டண திட்டத்தை அன்பில் மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள். பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி விடும் திட்டத்தை நாட்டிலேயே முதன்முறையாக நமது அரசுதான் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. எனவேதான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் அடிக்கடி சொல்வது போல தமிழ்நாட்டு மகளிரின் அன்பு சகோதரின் ஆட்சி இந்த ஆட்சி என்பதை நாம் பெருமையோடு சொல்கிறோம். பேரவைத் தலைவர் அவர்களே, பள்ளி குழந்தைகள் பசித்த வயிற்றுடன் பாடம் படிக்க வரும் நிலையினை மாற்றி பசியின்றி உற்சாகத்துடன் கல்வி வேண்டப்பட்டு அறிமுகப்படுத்த திட்டம்தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். பசிப்பினி மருத்துவன் இல்லம் அனித்தோ செய்தோ கூறுமின் எமக்கே என்ற சங்க இலக்கிய கருத்தினை மனதில் ஏற்று நாட்டிலேயே முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் அனைவரின் பாராட்டுதலையும் பெற்றது. பெற்றோரை இழந்த குழந்தைகளை அரவணைத்து பாதுகாத்திடும் வகையில் அன்பு கரங்கள் திட்டம், பிறந்த 6 மாதமே ஒரு குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய்ய திட்டம், இது தாயுமானவரின் ஆட்சி என்பதை உறுதி செய்யக்கூடிய திட்டங்களாக இது மலர்ந்திருக்கிறது. கல்வி, அரசு பள்ளி மாணவர்களை சாதனையாளராக உருவாக்கி உலகெங்கும் உள்ள புகழ்பெற்ற கல்வி நிறுவனங்கள் உயர்வின்றி பயின்றிட மாநிலங்கும் இங்கும் மாதிரி பள்ளிகள். புதுமை பெண் திட்டத்தை தொடர்ந்து ஆடவரும் பயன்பெறும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம், கல்லூரி கல்வியில் திறன் மேம்பாட்டையும் இணைத்து சாதனை புரிந்த நான் முதல்வன் திட்டம் என நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். மாணவர்களை மனதார நேசித்திடும் நம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பள்ளி கல்லூரி மாணவர்களை அடிக்கடி பார்த்து சொல்லிடும் வாசகம் ஒன்றே ஒன்றுதான், எப்படியாவது படித்துவிடு, எதிர்காலம் உன் கையில். எனவேதான் மாணவர் நலன் காக்க மாணவ மணிகளுக்கான திட்டங்களை பலவற்ற உருவாக்கி இந்த ஆட்சி உலகை வெல்லும் இளைய தமிழகத்தை உருவாக்க முயன்றிடும் நல்லாட்சி இந்த ஆட்சி. கடைக்கோடி தமிழர் நலன், தமிழ் சமூகத்தின் விளிம்பு நிலையில் வாழும் அனைத்து தரப்பு மக்களையும் வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்வதுதான் நம்முடைய நோக்கமாகும். திருநங்கைகள் சுயசார்புடன் தொழில் செய்திட மானியத்துடன் கூடிய கடன் உதவிகள், வீடுகள், அவர்களுக்கான இலவச கல்லூரி கல்வி, அவர்கள் ஊர்காவல் படையில் பணிபுரியும் வாய்ப்பு, அவர்களுக்கு திருநங்கைகள் என பெயர் சூட்டியது மட்டுமின்றி அவருடைய தன்மான வாழ்க்கைக்கு வழி செய்து காப்பதுதான் நம்முடைய ஆட்சி. முதுமையின் துயர் துடைக்க மூத்த குடிமக்களை பேணி பாதுகாப்பதற்கு அன்பு சோலைகள், அவர்களின் இல்லத்திற்கு நேரடியாக உணவுப் பொருளை வழங்கும் தாய்மானவர் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு புதிய திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு, புற உலக சிந்தனையற்ற மதி இறுக்கம் கொண்டவர்களுக்கு உயர் சிகிச்சை மையம், தொல்குடி மக்கள் வாழ்வு மேம்பட்டு தொழில் வளம் பெருக அவர்களுக்கு பயன் தரக்கூடிய புதிய திட்டங்கள் என இந்த ஆட்சி கடைக்கோடி மக்களின் நலம் காக்கும் ஆட்சியாக இருந்திருக்கிறது. மக்கள் நல அரசு. பேரவைத் தலைவர் அவர்களே, அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலம் முற்போக்கான பல மக்கள் நல திட்டங்களையும் சட்டங்களையும் அறிமுகப்படுத்துவதற்கு பெயர் பெற்றது. அதேபோல இந்திய திருநாட்டில் மாபெரும் சமூக நலத் திட்டங்கள் சீர்திருத்தங்கள் அனைத்தையும் அறிமுகப்படுத்தியது நம்முடைய தாய் தமிழ்நாட்டில்தான். 100 ஆண்டுகளுக்கு முன்பே நாட்டிலேயே முதன்முறையாக நீதி கட்சியால் சென்னை 1000 விளக்கு பள்ளியில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. அதற்கு பிறகு நாட்டிலேயே முதன்முறையாக பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு திட்டம் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர்களால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டம், சத்துணவு திட்டம், மாண்புமிகு முதலமைச்சர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட காலை உணவு திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை பின்பற்றி பிற மாநிலங்களும் இத்திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன. பதவியேற்ற முதல் நாளே கையெழுத்திட்ட மகளிருக்கான விடியல் பயண திட்டத்தை இன்று மற்ற மாநிலங்களும் பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. 1,31,00,000 பெண்கள் பயன்பெறும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இன்று நாட்டின் பல மாநிலங்களிலே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்டந்தோறும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் தோழி விடுதிகள் இன்று நாடெங்கும் விரிவுபடுத்தப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. நமது அரசு சென்ற வருடம் அறிமுகப்படுத்திய அரசு அலுவலர்களின் பணியிடை நிகழும் மரணத்திற்கு 1 கோடி ரூபாய் வங்கிகளின் மூலம் காப்பீடு வழங்கும் திட்டம் தற்போது ஒன்றிய அரசின் பணியாளர்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி நாட்டிற்கே நல்வழி காட்டும் நல்லாட்சி. அறிவாயுதம். அரசு மாதிரி பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் இந்திய தொழில்நுட்ப கழகத்திலும் IIT உலகின் புகழ்பெற்ற நிறுவனங்களிலும் பல்வேறு புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களிலும் சேர்ந்து கல்வி பயின்று வருவது நமக்கெல்லாம் பெருமையாகும். நான் முதல்வன் திட்டத்தில் திறன் பயிற்சி பெற்றவர்கள் தொழில்நுட்ப உலகத்தின் முன்னணி நிறுவனங்களில் இன்று காலடி எடுத்து வைத்திருக்கிறார்கள். மாவட்டந்தோறும் நடைபெற்று வரும் புத்தக காட்சிகள் வாசிப்பு இயக்கத்தை இன்று பரவலாக்கி இருக்கிறது. பன்னாட்டு புத்தக காட்சி
பல்வேறு உலக மொழிகளில் தமிழ் இலக்கியங்களை இடம்பெற வைத்திடும் ஒரு மகத்தான முயற்சியாக மலர்ந்திருக்கிறது. உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் தேசிய சராசரியை விட 2 மடங்கு அதிகரித்துள்ளது. மதுரை, கோவை, திருச்சி, சேலம், கடலூர், நெல்லையில் என தமிழ்நாட்டில் பரவலாக மாபெரும் நூலகங்கள், முதல்வர் படிப்பகங்கள் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆட்சியின் முதன்மை நோக்கமாக உங்கள் கரங்களில் அறிவாயுதம், ஊரெங்கும் அறிவாலயம் என்ற முழக்கம் அமைந்திருக்கிறது. பேரவைத் தலைவர்களே, நிகழ்கால போக்குகளை சீரமைப்பதில் காட்டிடும் கவனத்தையும் ஆர்வத்தையும் எதிர்கால வளர்ச்சியிலும் நமது அரசு காட்டி வருகிறது. அரசு அலுவலகங்களும் கணினிமயமாகி வருகின்றன. அரசு சேவைகள் இணைய வழியில் துரிதமாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஏன் இன்று சட்டமன்றத்தில் கூட காகித புழக்கம் குறைந்து கையடக்க கணினியில் நீர்நிலை அறிக்கை உட்பட சட்டமன்ற பதிவுகள் காண கிடைப்பது நம்முடைய நாட்டிலேயே முதன்முறை அல்லவா? வருங்காலங்களில் மனித வளத்தை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் AI மிஷன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நடைபெற்று வரும் தொழில் புரட்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய செமிகண்டக்டர் மிஷன் 2030 ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரி 4.0 தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி துண்டு பிரசுரம் மூலம் முதல் ட்விட்டர் காலம் வரை தன்னை தகவமைத்துக் கொண்டாரோ, அதேபோல் தமிழ்நாட்டில் மனித வளத்தையும் நவீன தொழில்நுட்ப பாதையில் கொண்டு செல்ல இந்த ஆட்சி அடித்தளம் அமைத்திருக்கிறது. கடந்த 2000 ஆண்டு உலகமே 10,000வது ஆண்டு கொண்டாட்டத்தில் கழித்துக் கொண்டிருந்த போது ஜனவரி 1 தேதியன்று வான்புகழ் வள்ளுவருக்கு முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் சிலையெடுத்தவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆவார்கள். அது மட்டுமன்றி அதே ஆண்டு சென்னையில் தரமணியில் டைடல் தொழில்நுட்ப பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார். தொன்மையும் தொடர்ச்சியும் தமிழகத்தின் பெருமை என்று சுட்டிக்காட்டிய கலைஞர் வழியில் ததும்பி வழியும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம், உலகையே வெல்லும் தொழில்நுட்பம் மறுபுறம் என்ற உயர்நோக்கோடு வீடு நடை போடுகிறது இந்த அரசு. இந்த அரசினுடைய முக்கியமான நோக்கங்களில் காலநிலை மாற்றமும் ஒன்றாகவே இருந்து வந்திருக்கிறது. தொழில்நுட்பம் மட்டுமல்ல, காலநிலை மாற்றம் குறித்து அதீத கவனத்தை இந்த அரசு செலுத்தி வந்திருக்கு. We are building a sustainable future. Climate action is not just a priority. It's Tamil Nadu's responsibility to future generation என்கின்ற அடிப்படை தத்துவத்தை இந்த அரசு முழுதும் உணர்ந்திருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய சாதனைகள் ஒருபுறம் இருந்தால் சவால்கள் நிறைந்ததாகவே இந்த பயணம் அமைந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த பேரவையின் கவனத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்ற போது உலகமே கோவிட் தொற்றால் முடங்கி போயிருந்தது. ஆக்சிஜன் கிடைக்காமல் நாடெங்கும் பலர் உயிர் துறக்கும் இக்கட்டான நிலை. அவற்றையெல்லாம் திறம்பட சமாளித்து தமிழ்நாட்டு மக்களை காத்து நம் பொருளாதாரத்தை மீண்டும் சீர்படுத்திய பெருமை நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை சாரும். இந்த 5 வருட காலத்தில் அழையா விருந்தாளிகளாக வந்து இன்னல்கள் பல தந்த இயற்கை பேரிடர்கள், பெருவெள்ளம், கனமழை என அனைத்து பேரிடரையும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆட்சி திறம்பட நிர்வகித்தது. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு, நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைத்தது, மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் ஒன்றிய அரசின் உதவியை நிறுத்தியது, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நிதி மறுப்பு என பல்வேறு நிதிச்சுமையோடு தான் நாம் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம், ஒன்றிய அரசு தரும் செயற்கை நெருக்கடிகள் மறுபுறம் என பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான். சவால்கள் நிறைந்த பாதையில் நிலைகுலையாமல் நேர்கொண்ட பார்வையோடு நாம் பயணம் செய்வதற்கு வழிகாட்டுவது முத்தமிழறிஞர் கலைஞர் அளித்த ஒரே ஒரு வாசகம்தான், நாம் தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம். மதச்சார்பின்மை. பேரவைத் தலைவர்களே, கடந்த 5 வருடங்களில் தமிழ்நாட்டில் சாதி மத மோதல்கள் ஏதுமில்லை. அமைதி பூங்காவாக திகழ்ந்திடும் தமிழ்நாட்டில் குழப்பம் விளைவிக்க முயற்சி செய்த சக்திகள் முதலமைச்சரால் முறியடிக்கப்பட்டன. பேரவைத் தலைவர்களே, வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் பேரரசர்களின் ஆட்சி காலத்தில் சமூக நிலக்கம் நிலவியே வந்திருக்கிறது. உலகம் வியக்கும் வண்ணம் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய மாமன்னன் ராஜராஜன் நாகப்பட்டினம் சூடாமணி புத்த விகாரை கட்டுவதற்கும் தானமாக நிலங்களை வழங்கினார் என்பது வரலாறு. அந்த வகையில் இந்த 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதல்வருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் சமூக அமைதி நிலவி மத நல்லிணக்கம் மிகுந்த சிறப்போடு பேணி காக்கப்படுகிறது. சுருங்கச் சொன்னால் நமது கொள்கை ஒன்றே குலம் ஒருவனே தேவன். பேரவைத் தலைவர்களை, நாம் யாருடன் போட்டி போடுகிறோம்? மனித வளம்,
தொழில் வளர்ச்சி என எந்த துறையில் எடுத்தாலும் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலங்கள் ஒன்றாக தமிழ்நாடு இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்றுமதி தரக்குறியீட்டில், மின்னணு பொருள்களின் ஏற்றுமதியில், மோட்டார் வாகனங்களின் உற்பத்தி மற்றும் ஏற்பதில், புத்தொழில் சூழல் அமைவதற்கான தரவரிசையில், தொழிற்சாலைகளில் பணிபுரியும் மகளிரின் பங்கேற்பில், உயர்கல்வி சேர்க்கை விகிதத்தில், நாட்டிலேயே சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களின் அதிக எண்ணிக்கையில், நிதி ஆயோக் நீட்டித்த வளர்ச்சி இலக்கு குறியீடுகளில், தேசிய அளவில் குறைவான வறுமை நிலை கொண்ட மாநிலங்களில் ஒன்று என்ற வகையில், அதிக எண்ணிக்கையில் ராம்சர் தலங்களை கொன்ற பெருமை பெற்ற மாநிலம் என்ற வகையில் இந்தியாவிலேயே நாம் மிகப்பெரிய முன்னணி மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறோம். நாம் மற்ற மாநிலங்களுடன் போட்டி என்பதை விட வளர்ந்த நாடுகளுக்கு இணையான வளர்ச்சி பெற வேண்டும் என்பதே நமது இலக்கு. கடந்த 5 ஆண்டுகளின் சாதனையை இந்த வகையில் நாம் தொகுத்து சொன்னால், இமயம் வெல்வோம், சிகரம் தொடுவோம், தரணியை நாம் ஆழ்வோம். பேரவைத் தலைவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் உலகே வியக்கும் அளவிற்கு சென்னையிலே 2வது உலகத் தமிழ் மாநாட்டை நடத்தினார்கள். நம் தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டு வரலாற்றில் நிலை பெற்றார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குமரி முனையில் வள்ளுவருக்கு வானுவீர சிலை எழுப்பினார்கள். நம்முடைய முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோ நாடே வியக்கும் வண்ணம் கீழடி பொருணை அருங்காட்சியகங்களை அழகுரை இன்றைக்கு வடிவமைத்திருக்கிறார். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுதப்பட வேண்டும் என உரைத்து இரும்பின் தொன்மையை உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் தமிழர்கள் என்பதை அறிவியல் பூர்வமாக நம் முதல்வர் பிரகடனம் செய்ததை இந்த நாடே திரும்பி பார்த்தது. அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற பெயரும், அவர்தான் தமிழ் பண்பாட்டின் காவலர் என்பதும் வரலாறு என்றைக்கும் தன் பக்கங்களில் மறவாது குறித்து வைத்துக் கொள்ளும். தலைவர் அவர்களே, குழந்தைகளுக்கு பெயர் சூட்டி மகிழ்வது நம் இயல்பு. நண்பர்களுக்கு செல்ல பெயரிட்டு அழைப்பது நமக்கெல்லாம் இன்பம் தரும். ஆனால் நம் முன்னோருக்கு பெயர் சூட்டும் வாய்ப்பு வரலாற்றில் மிகச்சிலருக்குத்தான் கிடைக்கும். அந்த வகையில் நம் தாய் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயரிட்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அந்த வரிசையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எழுப்பிய வள்ளுவர் சிலைக்கு பேரறிவு சிலை என்று பெயரிட முதல்வர் அவர்களுக்கு காலம் ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கியது. அது மட்டுமல்லாமல் மனோன்மணியம் சுந்தரனால் எழுதிய நம் உயிருக்கு நிகரான தமிழ்தாய் வாழ்த்தை மாநில பாடல் என்று அரசு அங்கீகரிக்கும் செய்த வாய்ப்பையும் வரலாறு அவருக்கு வழங்கியிருக்கிறது. தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு மட்டுமின்றி இந்தியாவின் பல மாநிலங்களில் வாழும் தமிழர்களும் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அயலக தமிழர் தினத்தை நமது அரசு கொண்டாடி மகிழ்கிறது. இலங்கை தமிழரின் நலனுக்காக புதிய வீடுகள் வழங்கி, உதவித்தொகை உயர்வு, சுய உதவிக்குழு கடன் உதவி, இளைஞர்களுக்கு திறன்பயிற்சி என பல நல்ல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தி வருகிறது. பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்த இலங்கை மக்களுக்கு உதவி செய்திட நிவாரணப் பொருட்கள் அனுப்பியது முதல், அண்மையில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு உணவுப் பொருட்கள், உயிர்காக்கும் மருந்துகளை அனுப்பி வைத்த இந்த மனிதாபிமானமிக்க செயல் உலகத் தமிழரிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. உலகமெங்கும் வாழும் தமிழர்களின் குழந்தைகள் தமிழ் கற்றிட, தமிழர் கலைகளை அறிமுகப்படுத்திட, ஆசிரியர்களை தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பும் அறிவிப்பு செய்திட்டது வரை இன்னும் எண்ணற்ற பல திட்டங்கள் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய சிந்தையில் உதித்ததுதான். அந்த வகையில் இன்று உலகத் தமிழர்களின் ஒரே நம்பிக்கையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு திகழ்கிறார். கடந்த 5 ஆண்டுகளில் நம்முடைய மாண்பு முதல்வர் தலைமையில் அறிமுகப்படுத்தப்பட்ட பல்வேறு மக்கள் நல திட்டங்கள், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயணம், புதுமை பெண் திட்டம், தோழி விடுதல் திட்டம், அன்பு கரங்கள், அன்பு சோலைகள், தாய்மானவர் இல்லந்தேடி கல்வி, கல்லூரி கனவு, நான் முதல்வன் மடிக்கணியில் விளங்கும் திட்டம் என நான் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அளவிற்கு இந்த திட்டங்களுடைய எண்ணிக்கையும் பேரிடம் இருக்கிறது. மக்களின் நலத்திட்டங்களை நிறைவேற்றும் அதே வேளையில் பொருளாதார வளர்ச்சியை உறுதி செய்தலும் இந்த அரசு உறுதி கொண்டு வருகிறது. தமிழ்நாடெங்கும் சாலைகள், மேம்பாலங்கள், மாபெரும் மருத்துவமனைகள், கல்லூரிகள், தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள், மாவட்டந்தோறும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கிடும் தொழில் பூங்காக்கள், புதிய விமான நிலையங்கள் அமைக்கக்கூடிய இத்தகைய முழு பணிகளுக்கும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கும் தமிழ்நாடு அரசு மிகுந்த முன்னுரிமை அளித்து வருகிறது. சுருங்கச் சொன்னால், it's a fine blend of massive welfare schemes and major infrastructure projects. சமூகத்துடனான உரையாடலை தொடர்ந்து செய்வது ஒரு அரசின் இன்றியமையாத கடமையாக இந்த அரசு கருதி வந்திருக்கு. மாபெரும் சிந்தனையாளர்கள் இங்கே உலகை வழிநடத்தக்கூடியவர்கள். அந்த முற்போக்கு சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுத்து திட்டங்களை தீட்டி அரசை நிர்வகிப்பவர்கள் தலைவர்கள். அதே வேளையில் நல்ல திட்டங்களை ஒப்பிட்டு பார்த்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை முன்வைப்பது களச் செயல்பாட்டாளர்களின் கடமை. இந்த 5 ஆண்டு கால திராவிட மாடல் ஆட்சி காலத்தில் சிந்தனையாளர்கள், தலைவர்கள், அதே போல நம்முடைய களச் செயல்பாட்டாளர்கள் என அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் வாய்ப்பு தொடர்ந்து கொண்டே உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.
நாம் அனைவரும் ஒன்றிணைவோம், ஊர்கூடி தேரெழுப்போம். பேரவைத் தலைவர் அவர்களே, பெயரில் என்ன இருக்கிறது? வாட் இஸ் இன் த நேம்? ஒரு இனத்தின் வரலாறும் பண்பாடும் மரபும் பெயரில் தான் அடங்கி இருக்கிறது. எனவே பெயரில் என்ன இருக்கிறது என சொல்லிவிட முடியாது. பெயர் என்பது ஒரு சமூகத்தின் ஆணிவேர். ஆகவே தமிழ்நாடு அரசு ஆட்சி பொறுப்பேற்ற நாள் முதல் பெயர்களை சூட்டுவதும் பெயர்களை மாற்றுவதிலும் மிக கவனத்தோடு செயல்பட்டு வருகிறது. பெயர் மாற்றம் என்பது வெறுமனே சொல்லின் மாற்றமாக அல்லாமல் ஒரு சிந்தனை மாற்றமாக உருவாக்கக்கூடிய வகையில், நற்செயலுக்கு தூண்டுகோலாக இருக்கக்கூடிய வகையில் அமைய வேண்டும் என்பதிலே இந்த அரசு உறுதியாக இருக்கிறது. திட்டத்துக்கு பெயர் சூட்டுவதில் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய தனிக்கவனத்தையும் அக்கறையும் கருத்தில் கொண்டு இந்த அரசு அவற்றுக்கான பெயர்களை இட்டு வருகிறது. இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்றது முதல் பணியாக வேளாண்மை துறை என்பது வேளாண்மை உழவர் நலத்துறையாக மாற்றம் பெற்றது. சமூக நலத்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையாக மாற்றம் பெற்றது. சமூக பாதுகாப்புத்துறை சமூக பாதுகாப்பு இயக்ககம் குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையாக மலர்ந்தது. தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் தமிழ்நிலத்தில் குடிசைகளே இல்லாமல் எல்லோரும் நிரந்தரமான இல்லங்களில் குடியிருத்தல் வேண்டும் என்ற அரசின் எண்ணத்தை உணர்த்தும் வகையில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக மலர்ந்தது. சுற்றுச்சூழல் துறை சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றும் வனத்துறையாக மாறியது. திட்டங்களின் பெயர்களோ புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், அன்புச்சோலை, அன்புக்கரங்கள், தாய் மாணவர் தொல்குடி என்று தாய்த்தமிழின் இனிமையும் திட்டத்தினுடைய உயர்நோக்கமும் இணைத்திடும் முயற்சியாகவே அது அமைந்தது. சமபந்தி போஜனம் சமத்துவ விருந்தாக மாறி தமிழர் விருந்தோம்பலையும் எடுத்துச் சொல்லும் வகையிலே அமைந்திருக்கிறது. உடல் நலிவு காரணமாக மனிதநேயமிக்க மருத்துவம் நாடி வருபவர்களை மருத்துவ பயனாளிகள் என சொல்வதன் மூலம் அவர்கள் உள்ளத்தில் மலர்ச்சியை உருவாக்க முடியும். அதில் நம்மால் சொல்லாலும் சுகமளிக்க முடியும் என்பதை நாம் காட்டியிருக்கிறோம். தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொதுப் பெயரில் இனி அழைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இந்த மண்ணின் ஆதிக்குடிகளை இழிவுபடுத்தும் அடையாளமாக காலனி என்ற சொல் பதிவாகி இருக்கிறது. ஆதிக்கத்தின் அடையாளமாகவும் தீண்டாமைக்கான குறியீடாகவும் வசைச்சொல்லாகவும் அது மாறியிருந்ததால் இனி இந்த சொல் அரசு ஆவணங்களில் இருந்தும் பொது புழக்கத்திலிருந்தும் நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டார். ஒரு சொல் கூட பிறரை காயப்படுத்தும் வகையில் அமைந்துவிடக்கூடாது என்று செயல்படும் மாண்புமிகு முதல்வர்கள் தலைமையிலான இந்த அரசை, அந்த அரசின் மாண்பை காலனி என்ற இந்த சொல்லின் பெயர் நீக்கம் என்றென்றைக்கும் உணர்த்தும். அதே போல இலங்கை தமிழர் நம்முடைய புலம்பெயர்ந்து நம்மை நாடி வந்தவர்களை ஒரு காலத்திலே அகதிகள் என்று அழைத்தோம். அவர் குடியிருக்கக்கூடிய அந்த பகுதிகள் அகதிகள் முகாம் என்றுதான் அழைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அந்த அகதிகள் என்ற அந்த சொற்றொடையை மாற்றி இலங்கை தமிழர் என்று அவருடைய தாய் தமிழ் தொப்புள் கூடிய உறவுகளை அழைத்து இந்த சமுதாயத்தில் அவர்களுக்கு ஒரு தனித்த அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் வழங்கியது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பேரவைத் தலைவர்களே, மாற்று கருத்து கொண்டவர்களையும் மதித்து அரசியல் தளத்தில் எதிர்நிலைத்து களமாடுபவர்களையும் அரவணைத்து செல்லும் பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். உண்மையை சொல்வதென்றால் எங்களுக்கே கூட அவ்வப்போதெல்லாம் சிறிது வியப்புகள் ஏற்படுவது உண்டு. எங்கள் கழக தோழர்கள் உடன்பிறப்புகளில் சுக்கரவர்களில் பங்கு பெறுவதை காட்டிலும் மாற்று கட்சியினர், எதிர்கட்சியினர், ஏன் எங்களை மிக அதிகமான அளவிலே விமர்சிக்கும் நபர்கள் யாராவது ஒருவர் இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒன்றென்றால் உடனடியாக ஓடிச் சென்று நேரடியாக பார்ப்பது எங்கள் முதலமைச்சர்களுடைய இயல்பு. எங்கள் முதலமைச்சருக்கு, ஏன் எங்கள் முதலமைச்சர், நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்று கருத்துக்களை கொண்ட எதிர்க்கட்சியினர் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு எதிரிகளே கிடையாது. இந்த அரசு பொறுப்பேற்ற போது கோவிட் பெருந்தொற்று காரணமாக முன்னாள் முதல்வர் இன்றைய எதிர்க்கட்சி தன்னுடைய படத்தை தாங்கி பள்ளி குழந்தைகளுக்கு விநியோகிக்கப்படாமல் இருந்த புத்தக பைகளை பெருந்தன்மையோடு அனைத்து குழந்தைகளுக்கும் விநியோகம் செய்ய சொல்லி உத்தரவிட்ட பெருந்தன்மை யாருக்கு வரும்? எனவே மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் இங்கே வந்து தன்னுடைய நன்றியை நேரிலே தெரிவிக்க வாய்ப்பில்லாத நிலையில் அவர் சார்பாகவும் நான் மாண்புமிகு முதலமைச்சருக்கு என் மனமார்ந்த நன்றியை இந்த அவையிலே தெரிவிக்க விரும்புகிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு ஊழியர்கள் மீது டெஸ்மா சட்டங்களை எல்லாம் போட்டு சிறையிலே தள்ளிய காலம் ஒன்று உண்டு. ஆனால் அரசு ஊழியர்களின் 22 ஆண்டு கால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவித்த போது அரசு ஊழியர்கள் பெருமகிழ்ச்சியோடு இந்த திட்டத்தினை வரவேற்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சர் அறையில் மகிழ்ச்சி பொங்க அரசு அலுவலர்கள் மாண்புமிகு முதல்வர்களுக்கு இனிப்பு ஊட்டிவிட்ட அதிசயமும் அன்றைக்கு நடந்தது. எனவே இந்த ஆட்சி அரசு ஊழியர்களின் நலன் காக்கும் ஆட்சி. பேரறிஞர் அண்ணாவின் வழியில் முத்தமிழறிஞர் கலைஞர் காட்டிய திசையில் பயணித்து மாநில உரிமைகளை மீட்டெடுக்க
நாட்டில் கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்த நம்முடைய முதலமைச்சர்கள் தொடர்ந்து முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். கூட்டாட்சி தத்துவத்தை குலைத்திடும் எந்த முயற்சி தலைநகரில் இருந்து உருவானாலும் அதை எதிர்க்கும் முதல் குரல் தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒலிக்கும் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அண்மையில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலைக் குழுவின் முதல்கட்ட அறிக்கை இந்த மாமன்றத்தின் முன் வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி மாநில உரிமைகளை பாதுகாக்க உரக்க குரல் கொடுக்கும் ஆட்சி. இந்த ஆட்சியில் சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒரு மிக முக்கியமான ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது. நலத்திட்டங்களை பெறும் பயனாளிகள் தாங்கள் பெறுவது சலுகை அல்ல, அது அவருடைய உரிமை என்பதை பொதுமக்களுக்கும் அரசு இயந்திரத்திற்கும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் பெண்களின் உழைப்பளிக்கும் இந்த திட்டத்திற்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, அரசின் திட்டங்களை சொல்லி வந்திருக்கிறேன். ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய நிர்வாகத்திறன் எந்த அளவிலே இருந்திருக்கிறது, அவருடைய கூர்த்த மதிநுட்பம் எந்த அளவிலே இந்த நாட்டிற்கு பெருமளவு உதவி இருக்கிறது என்பதையும் நான் சுட்டிக்காட்ட வேண்டியது என்னுடைய கடமையாகும். பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய மதிநுட்பமும் நிர்வாகத்திறனும் உலகறிந்தது. அவர் வழியில் நம்முடைய மாண்புமிகு முதல்வருடைய திறமையான நிர்வாகம் குறித்து இந்த நாடு அறிந்து கொள்ளக்கூடிய நிகழ்வு ஒன்று சமீபத்திலே நடைபெற்றது. சரியாக ஒரு வாரத்திற்கு முன்னால் சென்ற வெள்ளிக்கிழமை வங்கக்கடலோரம் கடல் அலைகள் அன்றைய தினம் சூரியன் உதயமாகும் போது அது உதயமாகும் நேரம் குறித்து தங்களுக்குள் அலைபேசிக் கொண்டிருந்தன. வானவியல் நிபுணர்கள் அன்றைய தினம் சூரிய உதயம் என குறித்து கொடுத்த நேரம் காலை 6:32. அதே வேளையில் சென்னை தொல்காப்பிய பூங்காவில் நடைபயிற்சியை மேற்கொண்டிருந்தது இன்னும் ஓர் உதய சூரியன். ஆனால் அவருடைய எண்ணமெல்லாம் அவருடைய அலைபேசியிலே வரக்கூடிய அழைப்புகளுக்காக காத்திருந்தது. மிகச்சரியாக 6:32 மணிக்கு வந்த செய்தி, தமிழ்நாடு எங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் பெற்றிடும் 1,31,00,000 மகளிரின் வங்கிக் கணக்கில் 5,000 ரூபாய் வரவு வைக்கப்படும், அந்த பணி தொடங்கி வைக்கப்பட்டது என்கின்ற செய்தியே அந்த செய்தி. எப்படி வானில் சூழ்ந்திடும் கருமேகங்களை விளக்கி கதிரவன் தன் ஒளியை பரப்ப தொடங்குகிறதோ, அதேபோல சிறுமதியாளர்களின் தடையை தவிர்த்து மகளிரின் உரிமையை நிலைநாட்டி எங்கள் உதயசூரியன் மாண்புமிகு முதல்வர் எடுத்திட்ட அந்த செயலை தமிழ்நாடே பாராட்டி மகிழ்கிறது. இது துல்லிய தாக்குதல் அல்ல, இது துல்லிய தாக்குதல் அல்ல, ஒரு தாயுமானவரின் அன்பான அரவணைப்பு. It is not a surgical strike, it is a strategy filled with compassion but executed with clinical precision. நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நீங்கள் மகளிர் உரிமை தொகையாக 1,000 ரூபாய் நாங்கள் கொடுப்பதை நிறுத்த முயற்சித்தால், நான் 5,000 ரூபாயாக அதை தருவேன் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடுத்த முடிவு இன்று மகளிர் மனம் குளிர்ந்து வாயார வாழ்த்தும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னும் ஒரு உண்மையும் உணர்த்தி செல்கிறது. சுயமரியாதை திருமணம், சட்ட அதிகாரம், இருமொழி கொள்கை, அதேபோல நம் மாநிலத்தின் பெயர் தமிழ்நாடு என்று சூட்டி இவற்றுக்கு ஏதேனும் பங்கம் வந்தால், பாதகம் வந்தால் மக்கள் கொந்தளித்து விடுவார்கள் என்ற அச்சம் அனைவருக்கும் ஏற்படும். அந்த அச்சம் இருக்கும் வரை இந்த நாட்டை ஆள்வது பேரறிஞர் அண்ணாதான் என்று உரக்கச் சொன்னாரே, அதை போல சமூக நீதிக்கு எப்போதெல்லாம் பங்கம் வருகிறதோ அப்போதெல்லாம் தமிழ்நாடு உரத்து குரல் கொடுக்கும். அந்த குரல் எப்போதும் கலைஞர், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் கம்பீர குரலைத்தான் எதிரொலிக்கும். அதேபோல்தான் மகளிரின் உழைப்பை அங்கீகரிக்கும் மகளிர் உரிமை திட்டத்தை யாரேனும் நிறுத்த முற்பட்டால் தமிழ்நாடே கொந்தளிக்கும். அந்த கொந்தளிப்பு உணர்வு இருக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்வது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்பதை நான் உரத்துச் சொல்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாறு பேசும் சாதனைகள், மாமன்னன் ராஜராஜன் அவருடைய மெய்கீர்த்தி,
காரணம், நான் ஏன் ராஜராஜனை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், அவனுக்கு முன்னாலே வந்தவர்கள் எல்லாம் புராண கதைகளை எழுதி அதிலிருந்து வந்ததாக இருந்தது. ராஜராஜன் தான் முதன் முறையாக தன்னுடைய கல்வெட்டுகளில் தான் உண்மையாக பெற்ற வெற்றிகளை எல்லாம் பட்டியலிட்டு அவன் ஒவ்வொரு நாடுகளையும் வென்றெடுத்த வரலாற்றை சொல்லுகிற போது அது மெய்கீர்த்தி, உண்மையான புகழ் என்ற பெயரிலே அது அமைக்கப்பட்டது. அவன் சொல்லுகிறான், திருமகள் போல பெருநிலச் செல்வியும் தனக்கே உரிமை உண்டமை மணக்குள காந்தலூர் சாலை கலமறுத்தருளி வேங்கை நாடும் கங்கவாடியும் தடியவாடியும் இளம்பப்பாடியும் குடமடை நாடும் குங்கமும் கலிங்கமும் உரட்டலில் சிங்கள மண்டலமும் எட்டவாடி ஏழரை இலக்கமும் உன்னீர் விளந்தீவு வன்னீர் ஆயிரமும் திண்டரல் வென்றி தண்டார் கொண்ட எழில் வளர் சூழியரெல்லா ஆண்டும் தொழுதக விளங்கும் ஆண்டே செழியரை தேசுகோல் கோ ராஜராஜராஜ வேசரி வன்பரான உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு என்று தான் வென்ற நாடுகளுடைய பட்டியலெல்லாம் அந்த மெய்கீர்த்தியிலே ராஜராஜன் குறிப்பிட்டு சொன்னான். மாமன்னன் ராஜராஜன் பழந்தமிழகத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று வெற்றி கொண்டு தமிழர் பெருமையை நிலைநாட்டினார். அவருடைய தனையன் ராஜேந்திர சோழனும் கடல் கடந்து கடாரம் சென்று வரலாற்றிலே நீங்காத இடம் பெற்றான். ஆனால் இந்த நவீன யுகத்தில் மக்களாட்சி மலர்ந்திடும் இந்த காலகட்டத்தில் நாம் வேறெங்கும் படையெடுத்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. மக்கள் நலத்திட்டங்களை தீட்டி எதிர்கால தலைமுறைக்கு வளம் சேர்க்கும் வகையில் மாபெரும் திட்டங்களை நடைமுறைப்படுத்தினால் போதும். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டை நாம் முன்னணியில் இருக்கச் செய்ய முடியும். இது மட்டுமா, நாம் போட்டி போடுவது இந்தியாவின் மற்ற மாநிலங்களோடு அல்ல, தென்கிழக்கு ஆசியாவோடு நாம் போட்டி போடுகிறோம். கிழக்கு ஐரோப்பாவின் வளர்ந்த நாடுகளோடு தான் நாம் போட்டியிடுகிறோம். அந்த வகையில் $1 டிரில்லியன் பொருளாதார வளர்ச்சி என்ற நோக்கோடு விரைந்து பயணிக்கும் தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சராக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அமைந்தது தமிழ்நாட்டினுடைய மாபெரும் நல்வாய்ப்பு, வரப்பிரசாதம். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் வெற்றிகரமாக பயணித்திட, உலகத் தமிழர்களை வழிநடத்திட நமது மாண்புமிகு முதல்வர் அவர்களின் தலைமை தொடர்வது காலத்தின் கட்டாயமாகும். பேரவைத் தலைவர் அவர்களே, வரலாற்றின் பக்கங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால் ஒவ்வொரு சமூகமும் அவ்வப்போது தனக்கு தேவையான நாயகர்களை அவ்வப்போது தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் என்ற வாசகங்கள் காண கிடைக்கின்றன. அந்த வகையில் உலகை வெல்லும் வேட்கையுடன் விரைந்து பயணிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்தது இந்த திராவிட நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான தலைவர். அந்த மகத்தான தலைவருடைய கரங்களை பாதுகாப்பாக பற்றி கொண்டு நாம் ஒன்றாக பயணித்து வென்றிடுவோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு. நன்றி, வணக்கம்.